பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு தேவனோடு கூட நெருங்க பழக கற்றுக்கொள்ளணும். கவனிங்க, இன்றைக்கி நாம் எந்த காரியங்களை செய்தாலும் நம்ம இஷ்டம் போல் ஏதாவது ஒன்று செஞ்சிடும். ஏன்னா யார் என்ன கேட்க போகிறாங்க, யார் என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு உன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டு இருக்குது. நீ எந்த காரியங்கள் செய்தாலும் அதனுடைய முடிவில் ஒரு சஞ்சலம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒன்று தோணுது மனதில், நான் இதை செஞ்சிடுவேன், நான் அங்கே போய் அடிச்சுட்டு வந்துடுவேன், இங்கே போய் திட்டிட்டு வந்துடுவேன், நான் அதை பண்ணுறேன், இதை எல்லாம் பண்ணு. கடைசியில் ஒரு காரியங்களுக்கு பாருங்கள், இங்கே வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், பிரசங்கில் பாருங்கள் 8:6 நீங்கள் வாசிக்கும் போது, எல்லா காரியங்களுக்கும் எல்லா காலத்துக்கும் நியாயம் உண்டு. அப்போ அதனுடைய முடிவு என்ன இருக்குமா, அது மனுஷனுக்கு நேரிடும் போது அது சஞ்சலமாக இருக்கும். எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை துவங்கினாலும், நீ பண்ணிட்டு வர காரியத்துக்கு நடுவில் பாருங்கள், ஒரு நியாயத்திற்பு வருமானால், நியாயமாக இருக்குமானால், அங்கே ஒரு பிரச்சனை உள்ள ஒரு மனிதனாக மாறுவேன். தெரியாமல் அங்கே போய் அதை பண்ணிட்டு வந்துட்டேங்க, இன்றைக்கி அவஸ்தைப்படுறேங்க நான். முடிவு சஞ்சலம். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத காரியங்களை தலையிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை எப்போது என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மூக்க நுழைக்காதுன்னுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுங்க, யாருன்னா அதை பேசினா அதில் போய் எட்டி பார்த்துட்டு வருது. அதில் அவங்ககிட்ட இல்லைங்க, அது இப்படிங்க, யார் உன்னை கேட்டாங்களா, உன்னை சொல்ல சொன்னாங்களா? நீ தேவ பிள்ளை, தேவன் உன்னை சொல்ல சொன்னால் தான் சொல்லணும். இல்லைனா நீ என்ன பண்ணுவது, உன் இஷ்டம் போல் ஏதாவது ஒன்று செய்யும் போது அது பின்வரும் நாட்களில் உனக்கு பிரச்சனையாக மாட்டும். அந்த பிரச்சனை நேரத்தில் நீ சஞ்சலப்படக்கூடிய மனிதனாய் மாறுவாய். உன் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாய் மாறும். அந்த சஞ்சலத்துக்குள்ளே போகும்போது உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை நீ அனுபவிக்க முடியும். இந்த பிரசங்கில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், அந்த 8:6 வாசிக்கும் பாருங்க, எல்லா காரியத்துக்கும் எல்லா காலத்துக்கும் என்ன பண்ண நியாயம் உண்டு. எல்லா காரியத்துக்குமா, எல்லா காரியத்திலும் என்ன பண்ணார் ஆண்டவர், சும்மா இருப்பார்ல, ஒரு நியாயம் உண்டு. அந்த நியாயம் செய்யும் போது அதனால் மனுஷனுக்கு நேரிடுதுன்னா சஞ்சலம். இந்த சஞ்சலம் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண போகிற, எப்படி போக்க போகிற, எப்படி பண்ண போகிற? உன் இஷ்டம் போல் வாழணும்னு நினைக்கிறியா, உன் இஷ்டம் போல் நடக்கிறியா, கடைசியில் முடிவு செஞ்சிடும். எனக்கு உண்டான பணங்க, ஏன் இடங்க, நான் இஷ்டம் போல் வாழுங்க, கடைசியில் சஞ்சலம். பணத்தை வச்சு நினைக்கிறேன் சரியாக வாழ முடியாமல் ஒருவரை பார்க்குறேன், நான் பாருங்கள், நிறைய பென்ஷன் பணம் வாங்குறாரு, ஆனால் ஆசிரமத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில் வந்து உட்காந்துப்பார். அந்த பணத்தை வச்சு அவரால் என்ன பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல, சொந்த பந்தம் இல்லை, கடைசியில் சஞ்சலப்படுகிறார். நாங்கள் போகும்போது பாருங்கள், ஒரு சாக்லேட்டுக்கெல்லாம் வந்து போய், ஐயா ஃபஸ்ட்டர் சாக்லேட் கொடுங்க, அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்கன்னு. நீ இவ்வளோ பென்ஷனை வாங்குறிய, அந்த பென்ஷனை வச்சு நீ நல்லா சாப்பிட்டு கிடக்கலாமே அப்படின்னுவார். ஏன்னா அவர் எந்த சொந்த பந்தங்களும் யாரையும் பக்கத்தில் வச்சுக்கல, வைக்காமல் போனதுனால இன்றைக்கி அவர் வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்ததாக மாறுது. இன்றைக்கி வேதத்தில் கூட நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகம புத்தகத்தில் 45:5 நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதரை பார்க்கிறோம், யோசேப்பு என்ற மனிதர். அங்கே யோசேப்புடைய அண்ணன்கள் சஞ்சலப்படுகிறார்கள். என்ன சஞ்சலப்படுறாங்க, ஒரு நாள் நம்மளை இவனை வித்துட்டோமே, இன்றைக்கி வித்தவன் இங்கே யாராக இருக்கிறான், ஒரு ராஜாவை போல் அமர்ந்திருக்கிறானே, இங்கே இந்த தேசத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தலங்களில் இருக்கிறானே. அவனுக்கு பயம் வந்துச்சு, சஞ்சலப்படுறான், வேதனைப்பட்டு நிற்கிறான். என்ன பண்ணுவாங்களோ, அடுத்த நிமிஷம் இவன் கையை காட்டினா போதும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கையை காட்டினா போதும் சிறைச்சாலையில் பிடிச்சி வச்சுருவாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அண்ணன்கள் எல்லாம் சஞ்சலப்படுகிறார்கள். சஞ்சலம் ஏன் திரும்ப வந்தது, ஒரு நாள் ஒரு காரியத்தை செய்தார்கள். இவனுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தான் நல்லவன், அந்த நல்லவன் தேடி வந்தான். உனக்கு நன்மை செய்தவளுக்கு நீ சஞ்சலத்தை உண்டாக்கியிருக்கிறாயா, ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு உன் வாழ்க்கையில் பெரிய சஞ்சலத்தை தேவனை நீ கொண்டு பண்ணுவார். உனக்கு நன்மை செய்தவளுக்கு நீ தீமை செய்து கொண்டிருக்கிறாயா, இன்றைக்கி அப்படி செய்யாத, மாற்றிக்க பாரு. நீ செய்கிற காரியத்துக்கு ஒரு நியாயத்தை தேவன் செய்ய போகிறார். அதனுடைய முடிவு மனுஷனுக்கு சஞ்சலம் என்று சொல்லப்படுது. நீ என்ன காரியத்தை பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு முடிவு பெற சஞ்சலமாக மாடும். இன்றைக்கி நீ சஞ்சலப்படக்கூடாது, சஞ்சலத்துக்குள்ளே வாழக்கூடாது, சஞ்சலத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இன்றைக்கி நீ அப்படிப்பட்ட காரியத்துக்கு வருந்தி ஆண்டவர்கிட்ட எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யன்னு கேளு. தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இவர்கள் சஞ்சலப்படுகிறார்கள், சஞ்சலப்பட்டு ஒரு வேதனைப்படுறாங்க. ஏன்னா அவங்க செய்தது தீமை. பாருங்கள், எவ்வளோ பிரயாசப்பட்டு அண்ணன்கள் சாப்பாடு கொண்டு போய் கொடுன்னு சொல்லும்போது சாப்பாடு கொண்டு வருகிறார். அங்கே அண்ணன்க இல்லை, அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்குறாங்க, இங்கே ஆடு மேய்த்தவங்களை பார்த்தீங்களா? அவங்க இங்கேலப்பா, இன்னொரு ஊரில் இருக்காங்கப்பா,
அங்கே நான் வழியில் பார்த்தப்பான்னு சொன்னேன், வேலை மனு இங்கேருந்து பிரயாசப்படுறேன். எந்த தம்பினா அப்படி இருப்பாங்களா? கொஞ்சம் நீங்கள் போய் கொடுத்துட்டு வேணா, அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுப்பா, என்னப்பா கால் வலிக்கும்பா. சரி அப்படியே போனால் நாங்கள் போயிட்டு நான் போனேன், அவனுங்க இல்லை, நான் என்ன பண்ணது, தேடி தேடி பார்த்துட்டு வரேன். இப்படியாப்பட்ட தம்பிங்க மத்தியில் ஒரு தம்பி எவ்வளவாய் நேசித்து, எவ்வளவாய் அன்பு கொண்டு, அண்ணன்கள் பசியாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு வேண்டியதை சுமந்து கொண்டு, அப்பா சொன்ன இடத்த விட இன்னும் கொஞ்சம் சுமந்து கொண்டு வந்தான். அந்த தூரத்தில் வரதை கண்டானுங்க. அவன் செய்த தியாகம் தெரியவில்லை, அவன் செய்த காரியங்களை பார்க்கல. அவன் பார்த்தான், டேய் சொப்பனக்காரன் வரான், இவனை தூக்கி உள்ளே போடான்னு போட்டு அவனுக்கு தீமை செய்தார்கள். தீமை செய்தவர்கள் இன்றைக்கு அவன் ராஜாவாய் அமர்ந்திருக்கும் போது, கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கும்போது இவர்கள் சஞ்சலப்பட தொடங்கினார்கள். இவர்கள் சஞ்சலத்தில் நிறைந்தவர்களாய் காணப்படுறார்கள். இந்த சஞ்சலத்தில் நிறைந்தவர்களை பார்த்தான் சொல்ற, என்ன இவ்விடத்துக்கு விற்று போட்டேன் என்று நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? அவன் நல்லவன், நல்லவன். நீங்கள் கூட உங்களை சஞ்சலப்படுத்தின மனிதர்களை மறுபடியும் சஞ்சலப்படுத்த நினைக்காதீங்க. நீங்கள் நல்லவராக இருங்க. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயப்பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நல்லவன் கர்த்தர்கிட்ட தயப்படுறதுனால உயர்ந்த ஸ்தானங்களை அடைந்தவனாக இருக்கிறான். அவங்க முன்னாடி சஞ்சலப்படுவரை பார்த்து, என்னென்னலாம் பண்ணீங்க தெரியுமா, நீங்கள் உங்களை நான் ஒரு வழியாக்கி காட்டுறேன். அப்படி பண்ணவே இல்லையே. ஆனால் நீங்கள் அந்த என்ன பண்ணுவீங்க? சஞ்சலப்படுறான்னா இன்னும் கொஞ்சம் அவனை சஞ்சலப்படும். ஒருத்தன் பயப்படுறான்னு சொன்னால் இன்னும் பயமுறுத்து தான் நம்முடைய வேலை. ஒருத்தன் அழுகிறான்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அழ வைக்க தான் வேலை. அதில் ஒரு சந்தோஷம். ஆனால் சஞ்சலப்படுகிற மனிதரை பார்த்து நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள். என்னை இவ்விடத்துக்கு விற்று போட்டேன் என்று நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சஞ்சலப்படாத. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. இன்றைக்கி சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் இந்த சஞ்சலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க மனிதராக மாறிவிட்டீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன சஞ்சலம் இருக்கு? எந்த காரியத்தை குறித்து சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? பிள்ளை குறித்தா, கணவனை குறித்தா, இல்லை மனைவி குறித்தா சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கா? இந்த சஞ்சலத்தை போக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறான். அது சஞ்சலத்தை மாற்றக்கூடியவர். இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளைங்க, நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். அவைகளையே திரும்ப 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 நினச்சி சஞ்சலப்பட்டு கொண்டிருப்பது. இப்போ வாழவே பிடிக்கலைங்க, எனக்கு வாழவே முடியலைங்க, அழுவத்து புலம்பத்து சஞ்சலத்திலேயே நிரந்தரமாக மாறுது. ஒரு சின்ன காரியம் வாழ்க்கையில் ஒரு சஞ்சலத்தை கொண்டு வருமானால் உடனே அதுக்கு வாழவே முடியாதுன்ற மாதிரி முடிவு பண்ணுறீங்க. யோபினுடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடந்த காரியங்களை நீங்கள் பாருங்கள். சஞ்சலத்தை ஒரே நாளில் 10 பிள்ளைகளும் போய் விட்டார்கள். சஞ்சலம் எப்படியாப்பட்ட சஞ்சலம் பாரு. ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு, ஒட்டகெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் ஓட்டின்னு போயிட்டான். சபேரை வந்து ஓட்டி கொண்டு போயிட்டான். வேலையாட்கள்லாம் இல்லை, எல்லாமே போய் அங்கே பாருங்க வெறுமையாய் உட்கார ஒரு மனுஷன். எத்தனை சஞ்சலப்பட வேண்டும் அந்த மனிதன், எவ்வளோ சஞ்சலம் நிறைந்தனாய் மாற வேண்டும் அந்த மனிதன். பாருங்க 1:21 நீங்கள் வாசிக்கும் போது யோபில், நான் நிர்வாணியாய் வந்தேன். நான் வரும்போது நிர்வாணியாக தான் வந்தேன், நிர்வாணியாக இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, சஞ்சலம் வந்த மனிதன் பேசுகிற வார்த்தையை பார்த்தீங்களா? கர்த்தரிடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். கர்த்தரோடு நெருங்கினதுனால அவருடைய சஞ்சலம் கொஞ்ச காலம் அவரோடு கூட இருந்தது. சஞ்சலத்தினால் நிரந்தரமாய் கொஞ்ச காலம் பார்த்தார்கள். ஆனால் சஞ்சலம் அவரோடு கூட நிரந்தரமாய் தங்கவில்லை. நிரந்தரமாய் வாழ்க்கையில் அவரோடு கூட மரணம் வரைக்கும் அவரை கொண்டு போய் சேர்க்கல. அந்த சஞ்சலத்தை அவரை விட்டு ஓட பண்ணினார். அவர் தேவனோடு கூட இணைந்தார், அவர் தேவனோடு கூட சேர்ந்தார், தேவனோடு கூட வாழ்ந்தார், தேவனோடு கூட நடக்கிறார். இந்த தேவனோடு கூட நடக்கும்போது இவ்வளோ சஞ்சலத்துக்கு மத்தியில் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற நண்பர்கள் சொல்கிறார்கள், நீ ஒரு வேளை தேவனுக்கு விரோதமாக நடந்திருப்ப, பாவம் செய்யாமல் இதெல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்கும்போது கூட அவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்வது, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த காரியம் நீதி என்று ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருக்கட்டும். நான் அப்படி செய்யலை, நான் அப்படி நடக்கலை, நான் அப்படி வாழலை, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தேன் என்று தேவனுக்கு உகந்தவராய் வாழ்கிறார். தேவனை மகிமைப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அந்த தேவனுக்கு உகந்து வாழும்போது பாருங்கள், தேவனை உயர்த்தக்கூடியவர், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவரை உயர்த்தக்கூடிய மனிதன் ஒரு நாள் பாருங்கள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் சஞ்சலப்பட்ட மனிதன். இப்போ சஞ்சலம் சொல்ல முடியுமா? 10 பிள்ளைகள் போனாங்க, 10 பிள்ளைங்களும் பறந்துட்டாங்க, சஞ்சலம் சொல்ல முடியுமா?
அவர் கர்த்தரோடு இணைந்து கொண்டார். உன் வாழ்க்கையில் நீ இன்றைக்கி எது இழந்துட்டு இருக்கிற, எது இல்லாமல் போயிடுச்சு, எதை நிமித்தமாக சஞ்சலப்படுற, என்னை விட்டு போயிடுச்சுங்க, சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கியா? சஞ்சலத்தை தீர்க்கக்கூடிய தேவன் இருக்கிறார். சஞ்சலத்தை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்தை நெருங்கு, அவரோடு கூட பழகு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அவர் உங்களை மீட்டுக் கொள்கிறார். எதுலேருந்து? உன் சஞ்சலத்திலேருந்து உன்னை விடுதலையாக்க, உன் சஞ்சலத்திலேருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் சஞ்சலத்திலேருந்து தேவன் உனக்கு உதவி செய்ய கர்த்தரிடத்தில் வா. ஒரு குடும்பம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒரு நாள் ஆலயத்துக்கு வருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தோடனே என்னம்மா இந்த மாதிரி காலையில் வாங்கம்மா பேசலாமா, சரி சொல்லி காலையில் வந்தாங்க. காலையில் வரும்போது அவங்களோட கூட கொஞ்ச நேரம் பேசணும். என்ன பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, நாங்கள் இப்படி இருக்கிறீங்க, அப்போ சர்ச்சைக்கு வாங்கன்னு வந்தாங்க. வந்தால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம், அது அவங்களால சொல்ல முடியல. எங்கள் மனைவிடத்தில் சொல்லும்போது எங்கள் மனைவியிட சின்ன ஒரு உதவி செய்தார்கள். ஒரு வாரம் செஞ்சாங்க, 2வது வாரம் செய்கிறாங்க. நான் கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், 3வது வாரம் அந்த உதவியை செய்ய வேணாம்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணி, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக போகிறாங்க. அப்போ சொன்னேன், தேவன் உனக்கு உதவி செய்வான்னு போமா அப்படின்னு. அப்படி போகும்போது பாருங்க, பக்கத்தில் ஒரு வேலையில் கூப்பிட்டு போயிட்டு வேண்டிய சாப்பாட்டை கொடுத்து நல்ல வேலை கொடுத்து அனுப்பினார்கள். அப்போ தான் சொன்னேன், இங்கே கொடுக்குற சின்ன சின்ன உதவிகளுக்காக இங்கே நீ கையை நீட்டி நிற்காதம்மா, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறா, அவரிடத்துல நீ நீட்டிவினா உன் வாழ்நாளெல்லாம் நான் ஆசிர்வச்சிருவானே. என்றைக்கு அந்த குடும்பம் தேவனிடத்தில் அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட கையேந்த ஆரம்பிச்சதோ, இன்றைக்கு வரைக்கும் ஒரு நிறைவான ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றி விட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மனிதரிடத்தில் கையை நீந்தக்கூடாது, தேவனிடத்துக்காக திருப்ப வேண்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆபிரகாம் சந்ததி நாம. ஆபிரகாம் பாருங்க, சோதோமின் ராஜாவை பார்த்து என்ன பண்ணுறாரு, நீ கொடுக்குற ஒரு காரியங்களை வைத்து உன்னாலே ஆபிரகாம் உயர்த்தப்பட வேண்டும் சொல்லாதபடிக்கு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என் கைகளை நான் விரிப்பேன் என்று விதித்தார். அப்போ யார்கிட்ட நெருங்கினார்? தேவன்கிட்ட நெருங்கினார். இந்த சோதோமின் ராஜா கிட்ட அவர் நெருங்கவில்லை. உன் சஞ்சலத்தை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்துல நீ நெருங்கி, நீ எவ்வளோ பெரிய கடனில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கண்ணில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும், இன்னைக்கு உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். உன்னை சுகமாக்குவார், உனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய சமூகத்தை நாடு, கர்த்தருடைய பார்த்து அமரு. அப்படி கைகளை விரிக்க கற்றுக் கொடுத்தோம். அவர்கள் அப்படி விரித்தார்கள் பாருங்கள். இன்றைக்கி அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு நெருக்கங்கள் மாறி நல்லா இருக்குதாங்க அந்த குடும்பம். இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளை ஏசாயா 35:10 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள், அங்கே கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லப்படுது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே வர வேண்டும், கர்த்தரிடத்தில் தேடி வர வேண்டும். கர்த்தரிடத்தில் வரும்போது சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஓட பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அது உன்னை விட்டு ஓடணும்னா வர வேண்டியவர்கிட்ட வா, தேட வேண்டியக்கிட்ட தேடி வா. நீ சும்மாவே உட்காந்து போகிறவங்க வரவங்கிட்டலாம் காலத்தை கழிச்சுன்னு, நான் சஞ்சலமாக இருக்கேன், என் பிள்ளை நிமித்தமா, என் பொண்ணு நிமித்தமா, என் கணவன் எப்படி இருக்கான், நான் எப்படி இருக்கிறேன், இப்படியே சொல்லி குடும்பத்தை நீ சஞ்சலப்படுத்தி நிற்காத. உனக்கு உண்டான சஞ்சலத்தை உன் பிள்ளை மேலே கொண்டு போய் வைக்காத, உனக்கு உண்டான சஞ்சலத்தை உன் பொண்ணு மேலே கொண்டு போய் வைக்காத. உன் சஞ்சலத்தோடு நீ தேவ சமூகத்துக்கு வா. எனக்கு அழுக வரங்க, எனக்கு ஒரு வேதனை இருக்குதுங்க. கண்ணை தொடச்சிருந்தேன் என் பிள்ளைகிட்ட பேசுவேன், கர்த்தர் நல்லவருமானு. ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எழுது கொண்டு தான் இருப்பேன். அந்த சஞ்சலத்தோடு நான் தேவ சமூகத்துக்கு போனேன். என் சஞ்சலத்தை எடுத்து என் பொண்ணு மேலே வச்சிடக்கூடாது, என் மனைவி மேலே வச்சிடக்கூடாது. எனக்கு ஒரு சஞ்சலத்தை எனக்கு உண்டான தேவன் சொல்லுகிறா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறல் தரேன். உன் சஞ்சலத்தை போக்கக்கூடிய ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறா. இன்றைக்கு தேடிவா, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பான். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இப்போது ஆண்டவரே தான் செய்த காரியங்களில் தவறாய் நடந்து சஞ்சலப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு, எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்படி சொன்னாங்க, நான் அப்போவே அந்த வாழ்க்கை வாழாமல் போயிட்டேன், என் வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு, அன்றைக்கே சொன்னாங்க இந்த மாதிரி இடத்த விற்கான்னு நான் விற்றுட்டேன், இந்த மாதிரிலாம் எதெல்லாம் பிரச்சனையாக பார்த்து முடிஞ்சு போன விஷயங்களை சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காங்களோ, ஆண்டவரே சஞ்சலத்தை தீர்க்கிற ஒரு தேவன் உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது அப்படிப்பட்ட சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகத்தக்கதாக தேவன் உதவி செய்ய, அவர்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.